இப்ப இருக்கிற அவசர காலகட்டத்தில உண்மையிலேயே டைம் பத்தலையா? இல்ல நாம தான் நமக்கு தேவையான டைமை ஏற்படுத்திக்கலையாங்கிற டவுட்டு எனக்கே வந்துருச்சுங்க. ரொம்ப நாள் வந்து ஃபேமிலி கூட எங்கேயுமே வெளிய போகாத மாரியே ஒரு ஃபீல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு சும்மா போய் டீ சாப்பிட்டு, பொங்கலுக்கு எங்கேயாவது வெளிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு கிளம்பிட்டோம். நானும் என்னோட பொட்டிக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பின்னாடி தங்கச்சிக்கும் ஒர்க் லோட் அதிகமா இருந்தது. ஹஸ்பண்டுக்கும் அதிகமா இருக்கிறனால, நாங்க சரியா பேசிக்கிட்டோமா அப்படிங்கிறது கூட எங்களுக்கு வந்து ஞாபகமே இல்ல. ஸோ முன்னாடிலாம் வந்து ரொம்ப பேசுவோம். நெறைய டைம் இருக்கும். நான் வந்து ஃப்ரீயா இருப்பேன். யூடியூப் சேனல் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால, நெறைய டைம் இருக்கிற மாரி நான் வந்து 2 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு அவ்வளோ நேரம் பேசிட்டு அப்படி ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ எனக்கும் டைம் இல்ல. அவங்களுக்கு டைம் இருந்தா யாராவது ஒருத்தர் எல்லா நேரமும் பிஸியாவே இருக்கிறனால ரொம்ப வந்து ப்ரெஷரா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ அதனால தான் பொங்கலுக்கு எங்கேயாவது ட்ரிப் போலாம் அப்படின்ட்டு. இப்பலாம் ஆதி மொபைல் பார்க்கறத விட்டுட்டான். டிவில எங்களோட வீடியோஸே திரும்ப திரும்ப பார்க்கறது. ரீசெண்டா வந்த குத்து சாங்ஸ் வந்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல பார்க்கறது தான் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்கான். டிஃபனுக்கு சாப்பிடுற மாரி சிக்கன் கிரேவி வச்சுட்டு போயிருந்தேன். வந்த உடனே